போன மாதம் ஆகஸ்ட் 14 எனக்கு வந்து பிறந்தநாள் வந்துச்சுங்க. 31 வயசாச்சுங்க. எல்லார மாதிரி அந்த 31 வயசில் தான் நம்ம வந்து ரியலைஸே பண்ணுவோம். நம்மளுக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இவ்வளோ நாள் நம்ம வந்து கேஷுவலாக இருந்துட்டோம். சில பேர் கல்யாணம் ஆகிருக்கோம், பிள்ளைங்க இருப்பாங்க, ஒய்ஃபை பார்க்கணும், லைஃப்பை வந்து சர்வே பண்ணணும், அடுத்த ஜாப் போகணும், இல்லை நம்ம பண்ணுறத சீரியஸாக பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதே மாதிரி எனக்கு வந்து வந்தது. என்ன யோசிச்சிருப்பேன், பணத்தை பற்றி தான் யோசித்தேன். யாருக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் யோசிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஒரு ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கேங்க. லைக் 7 நாள் இருக்குது அப்படின்னா வாரத்தில் அந்த 5 நாள் வந்து கோச் பண்ணுறேன். இதே மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு கோச் பண்ணுறேன். மீதிக்கு 2 நாள் வந்து வீடியோஸ் போடுறேன். கோச்சிங் மூலிமா எனக்கு வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2 வீடியோ போடுறேன்ல, அதில் யூடியூப் ஆட்ஸ் மூலிமா எனக்கு வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிற்றுக்கிழமை பெரிய சேனல்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நான் கோச் பண்ணுறேன். லைக் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், இது வந்து ஜூமில் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கோச் பண்ணி அங்கே ஒரு கன்சல்டன்ட் ஆகியிருக்கிறேன். இப்போ இதன் மூலிமா தான் நானே, என் ஒய்ஃபு, என் பையன் வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்கோம். 25 வயசுலலாம் யூடியூப்க்கு வந்துட்டேன். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, சீரியஸாக எடுக்கலை, தோன்றதை வீடியோ போட்டுட்ருந்தேன். பணம் சம்பாதிக்கிறத நான் வந்து யூடியூப்பில் வைக்கலை. இதை நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கலாமோ, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சுருந்தா நல்லா, இதை விட நல்லா வந்திருக்கலாம்ல அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இருக்கல, என்ன டைம் இருக்கல. 30 வயசு தான் ஆகிருக்கு. ஒரு 50 வயசில் இறக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குல்ல. சரி, நம்மளை மாதிரியே 30 வயசு 31 வயசில் இருக்கிறவங்கள நம்ம ஏன் வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வைக்கக்கூடாது? நம்மளுடைய பர்த்டேக்கு இதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சிச்சுவேஷன் அமையலை. 30 வயசு அல்லது 29லேருந்து 30 போகிறவங்க, இல்லை 30 தாண்டினவங்க இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க, வெயிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு இடம் இருக்காதோ, நம்மளுடைய முகம் வெளியில் தெரியாதோ அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்ஸு எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸு, காலேஜ் பசங்க எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களாம் ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. நான் பேசுகிறது வந்து யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ 30 வயசு ஆயிருக்கு அப்படின்னா 30 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா? நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அது வந்து பொய்யுங்க. எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. எல்லாருக்குமே தெரியாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு ஜீரோன்னு ஒரு பர்சனை சொல்லவே முடியாது. ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து வீடியோஸ் போடுறீங்க 30 வயசு இருந்தாலும், ஆனால் அதில் வந்து சீரியஸாக இருக்க மாட்டேறீங்க. தோன்றதை போடுறீங்க. தோன்றதை போடக்கூடாது. உங்கள் பிஸ்னஸுக்கான ஒரு மார்க்கெட்டிங் மீடியமாக யூடியூப்பை பார்க்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருங்க, நீங்கள் யூடியூபர் ஆக வேணாம். இப்போ நான் வந்து கோச்சாக இருக்கேன். யூடியூப்பில் வீடியோஸ் எதுக்காக போடுறேன்னா, என்னுடைய எக்ஸ்பெக்டைஸை வந்து நான் வீடியோஸாக போகிறேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இதில் பிடிச்சவங்க, இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறவங்க என்னுடைய கோச்சிங் வருவாங்க. இதற்காகத்தான் நான் யூடியூப்பில் இருக்கேன். வியூஸை பார்க்குறது, சப்ஸ்கிரைபரை பார்க்குறது, இது என்னுடைய மெட்ரிக் கிடையாது. நான் வந்து மற்றவங்களோட கனெக்ட் ஏற்படுத்தணும், அவங்க சேனலை க்ரோ பண்ணணும், அந்த நல்ல ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஏர்ன் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோல். இதுக்கு நான் வந்து எக்ஸ்பென்சிவான கேமரா வாங்கணுமோ, மைக் வாங்கணுமோ, ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் போடணுமோ. இப்போ பாருங்கள், நானும் என்ன பேக்ரவுண்ட் செட்டப் போட்டிருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மொபைல் வச்சுக்கிறாங்க. ஒரு குட் குவாலிட்டி கேமரா உள்ள ஒரு மொபைல், ஒரு மைக்கு, இது இருந்தால் போதுங்க. லேப்டாப் இல்லைன்னா பரவாயில்ல, மொபைல்லே நம்ம எடிட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கலாம். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து பேசினா அவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா, அந்த திறமை இல்லையே, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நான் வந்து திக்குது திணறுது, அதை பற்றிலாம் நான் ஏதாவது கவலைப்படுறேன்னா, சில பேர் நான் பேசுகிறது கூட ஏன் அப்படி டைட்டில் வைக்கிறீங்க, இதை நம்மளா யூடியூபர்ஸ் நடத்துகிறதா, ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் பயமுறுத்துறீங்க? அதாவது ஒருத்தவங்க பிறந்து வளர்ந்த ஒரு இடம்னு இருக்கும், அவங்க பழகின ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டுன்னு இருக்கும். அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து வீடியோ பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. நீங்களும் அப்படி இருப்பீங்க. உங்களை மாதிரி நான் மாற முடியாது, என்ன மாதிரி நீங்கள் மாற முடியாது இல்லையா? ஒருத்தவங்க வீடியோஸ் பார்ப்பீங்க, அவங்க வீடியோஸ் பிடிக்கலன்னு நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறீங்களே, மாற்றுறது கஷ்டம். மாற்றுறது உங்கள் வேலையும் கிடையாது இல்லையா? அப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசுங்க. பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா சீமான்னு ஒருத்தர் இருக்கார்ல,
அவர் வந்து எப்படி பேசுகிறார் மேடையில், அது உணர்ச்சி பொங்க, அந்த மாதிரி நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பிஸ்னஸை பற்றின விஷயங்களை ஒரு 4 நல்ல கருத்துக்களை சொன்னால் போதும். பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி நடுவர் அவர்களே, இங்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரி எதுகை முனை, ஏற்ற இறக்கம் அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 100 வீடியோஸ் போடும்போது 100வது வீடியோவில் கொஞ்சம் நீங்களே பெட்டர் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜென்ஸுக்கு. லேடிஸ் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களாம் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். வீட்டில் இருந்துட்டு ஒரு மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டான்ஸ் ஆடி போடுறாங்க அப்படின்னா, அந்த மியூசிக் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாங், இந்த வாரம் ஒரு ட்ரெண்டிங் சாங் இருக்கும், அடுத்த வாரம் ஒரு ட்ரெண்டிங், அதுக்கடுத்த வாரம் ஒரு ட்ரெண்டிங் சாங். இப்போ இந்த ட்ரெண்டிங் சாங் எப்படி உருவாகுன்னு கேளுங்களேன். ஒரு சினிமா ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு ஹூக் ஸ்டெப் மாதிரி போடுங்க, இந்த ஸ்டெப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாருமே இதுக்கு டான்ஸ் ஆடணும், ஒரு கேட்சியான வரிகள் வைங்க அப்படின்னு சினிமா டைரக்டர்ஸே இது பண்ணுறாங்க. அதுக்காக மியூசிக் டைரக்டர் மியூசிக் போடுறாரு. இப்போ 2 பேருமே அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த மியூசிக்கை வந்து ஒரு மியூசிக் லேபிள் வாங்குகிறாங்க, அந்த மியூசிக் லேபிள் வந்து யூடியூப் சேனலில் போடுறாங்க, அந்த மியூசிக் எடுத்து டான்ஸ் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறவங்க எல்லாருமே ஏர்ன் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் மட்டும்தான் ₹1 கூட ஏர்ன் பண்ணுறதில்ல. உங்களுடைய வேல்யூபிளான எவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாத நேரத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்வைப் பண்ணுறீங்க, ஒரு சாங் வரும், இன்னொரு சாங் வரும், கேட்ட சாங்கே ஒரு 10 க்ரியேட்டர் வந்து பண்ணுவாங்க, போட்ட ஸ்டெப்பே போட்டுட்ருப்பாங்க. இல்லை ஒரு நியூஸ் வரும், இல்லை இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இவங்க என்கேஜ்மெண்ட் ஆக போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை நாட்டில் ஏதாவது ஒரு சீரழிவு, அநியாயம், அக்கிரமம் நடக்கும், அதை உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய லைஃப் வந்து எப்படி மாறும்னு சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் சம்பாதிக்காமல், உங்களுக்குன்னு கையில் காசு சேமிக்காமல், உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தலைமையில் கத்தி தூங்குற மாதிரி தான். அதனால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள், அமேசானில் வாங்கி ரிவ்யூ பண்ணுங்கள். அதன் மூலிமா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை வாங்கினா அமேசான் கமிஷன் கிடைக்கும். அப்படி இல்லையா, ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் எடுத்து ஒரு ஆரி ஒர்க்கோ, எம்ப்ராய்டரி, எனிதிங், இதுதான்னு கிடையாது. உங்களுடைய ஸ்கில் என்னன்றது எனக்கு தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மாமா வித் பேபி மான்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சேனல். பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா ஒரு சேனலு, தம்பி ஒரு சேனலு, தங்கச்சி ஒரு சேனலு, 3 பேர் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் நல்லா ஒரு பணம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆரோக்கியா ஃபவுண்டர் அவரோட இன்டர்வியூ வந்து பார்த்தேன். அவர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தார். என்னென்னா, ஒரு மனிதன் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஓனர் டெசிஷன் எடுக்க கற்றுக்கணுமா. இப்போது ஒரு ரோட்டில் நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்பில் வந்து லாரி வருது, ஆப்போசிட்டில் லாரி வருது. ஒன்று ஃப்ரண்ட்டில் போகணும், இல்லை பேக்கில் போகணும். இப்போ பேக்கில் போகிறது வந்து குட் டெசிஷன் அப்படி வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் போகிறது பேட் டெசிஷன் வச்சுக்கலாம். இந்த 2 டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு ரிசல்ட் உங்களுக்கு அவுட்கம்ன்றது கிடைக்க போகுது. ஆனால் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல நிற்கிறது வந்து இன்டெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டெசிஷன் ஆகிட்டு பின்னால் வந்து வருத்தப்படாதீங்க. பிஸ்னஸ் பண்ண முடியல, அமேசான் லிங்க் போட முடியல, இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிங்கன்னா யூடியூப் ஆட்ஸ் மூலிமா பணம் வரும் இல்லையா. யூடியூப்பில் ஒரு மாதம் வருமானம் 10,000 வச்சுக்கோங்களேன். உங்களுடைய யூடியூப் சேனலில் 500 பேர், அதில் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு 2 பேர், 500 பேரில் ஒரு 10% 50 பேர், அதில் ஒரு 2 பேர் உங்ககிட்ட 5,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியாதா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா என்னுடைய இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய யூடியூப் சேனல் ஜேர்னியை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 4 months டைமில் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை என்னால் கொண்டு வர வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வீடியோ போட தேவையில்லை. நீங்கள் வந்து இது மூலிமா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இது வந்து ஒரு பெய்டு கோச்சிங்க. நிறைய பேர் என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறவங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்கள், ஐ நீட் யுவர் சப்போர்ட், இந்த மாதிரி தான் எனக்கு பண்ணுறீங்க. நான் என்னுடைய சப்போர்ட்டு, ஹெல்ப்பு, இல்லை எனிதிங் நீங்கள் கேட்குற எல்லாமே இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும்.
அது போக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏர்னிங்கிறது எனக்கு வேணும் இல்லையா, என்னுடைய நேரத்தை நான் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு பணம்ன்றது ஒன்று வேணும் இல்லையா. நீங்கள் உங்களுடைய துறையில் பணம் சம்பாரித்து தானே உங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் யூடியூப்பை வந்து ஃபுல் டைமாக இது பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு 4 months டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுடைய இமேஜினேஷனுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க? ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த தப்பையே தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது யார் உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணுவா? ஆனால் இந்த கோச்சிங்கிறது அஸ் அ ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் கூட ஃபோனில் பேசிட்டு, வாட்ஸ்அப்பில் பேசிட்டு, உங்கள் சேனலை வந்து போன வாரம் இப்படி போட்டிங்க, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், உங்கள் டைட்டிலுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ட்வீக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த சக்ஸஸ் ரேட்டுன்றது சீக்கிரமாக வந்துடுது. யூடியூப் மானிட்டைசேஷனை தவிர பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்டாச்சும் போட்டிங்கன்னா இதோடைய பார்ட் 2 நான் வந்து போடுறேன்.